மச்சி எங்கே இருக்க? ஏய் லெஃப்டில் பாடுறா. சீக்கிரம் வாடா. எவ்வளோ நேரம்டா ஆடியா செஞ்சு வர? இவன் வேறு டிக்கெட் எடுத்துகிட்டு போனான்னு தெரில. பிரசன்னா இருக்கான் ஆண்டி. நீங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா? உள்ளே வாங்கப்பா, குளிச்சுட்டு இருக்கான். தம்பி தம்பி, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ்லேருந்து வந்திருக்காங்கப்பா. ரூமில் வந்து உட்கார சொல்லு. ஹாலில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். ரூமில் வந்து உட்கார சொல்லு. சரி, சீக்கிரம் வா. தம்பி, உங்கள் 2 பேரையும் உள்ளே வந்து வெயிட் பண்ண சொன்னான். சரி போங்க. ஏய் டிக்கெட் எங்கடா வச்சிருக்க? பீரோ ட்ரால் இருக்கு பாரா. வெயிட், ஐ வில் டேக் இட். என்ன டைரிலாம் வச்சிருக்கான் மச்சான்? டைரிடா மச்சான், படிக்கலாமா? ஏதாவது பர்சனலாக இருக்க போதுடா. ஏதாச்சும் லவ் ஸ்டோரியாக இருக்குண்டா. சரி படி படி. மச்சி ஃபோட்டோடா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? பிள்ளையார் சுழி. என் பேர் பிரசன்னா. என் லைஃப்பில் நடக்கிற சந்தோஷமான விஷயம், மறக்க முடியாத விஷயம் எல்லாமே இந்த டைரியில் இருக்குது. இதில் சோகமான விஷயம் எதுவானாலும் இருக்கலாம், ஆனால் சந்தோஷமான விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். மச்சான் சத்தியமாக கடுப்பாக இருக்குதுடா. ஒன்றுமே புரியுமா? நீ வேற கம்முறா. என்னடா ஒன்றுமே புரியல. எங்கள் அம்மா அப்போயே சொன்னாங்க, இந்த இன்ஜினியரிங்லாம் வேலைக்கே ஆகாது, மோஷன் போகிற அளவுக்கு கூட நேரம் இருக்காது. ஆமாம் மச்சான், ஆர்ட்ஸே எடுத்துக்கலாம்டா. இன்ஜினியரிங் படித்தா அறிவு வரலன்னு சொன்னாங்க, அரியர் தான் வளருது. மச்சான் சத்தியமாடா. மச்சி எனக்கு ஒரு டவுட்ரா. என்னடா ஒரு பொண்ணுக்கு எப்படா ப்ரப்போஸ் பண்ணுறது? திடீர்னு எதுக்கு இதெல்லாம் கேட்குற? ஆக்சுவலாக நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அதே யாரும் லவ் பண்ணுது? ஏய் என் ஆள் கணக்கிடா, ஐடியா இருந்தால் மட்டும் கொடு. சிம்பத்தி மச்சி, சிம்பத்திலே எந்த ஒரு ஃபிகர் உஷாரா? நீ சொல்கிறத பார்த்தா கை கால் வளர்ந்து தான் ஃபிகர் முடியும்னு நினைக்கிறேன். அப்போ லெட்ரு ஏன் புறாவில் கட்டி விட? மச்சான் எவ்வளோ நேரம்டா? வர டைம் தான்டா, வந்துடுவா. மச்சான் வராடா. எங்கடா? மச்சான் போறாடா, வாடா வாடா, பேசுறா பேசுறா பேசுறா. போட்டான். எக்ஸ்கியூஸ். Hey, this is my number. Call me anytime. மச்சான் நீ ஐடியா கேட்கும்போது நினச்சேன் மொக்கவங்கன்னு, ஆனால் இப்படி மொக்கவங்க சத்தியமாக நினச்சி பார்க்கலடா. இன்னும் ஆள் கண்ணகி மாதிரின்னா மாதவி மாதிரி ஊர் மேஞ்சினுக்குது.
எனக்கும் ஃபிகருக்கும் ராசியே இல்லைடா. மச்சி உன் ராசி கன்னி ராசின்னு நினச்சேன். கன்னி ராசி தான் பரவாயில்ல, சரியான சுத்தமாக நல்லான்னு சொல்ல வந்தேன்டா. மச்சான் விடுங்கடா, அவனை என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க? விடு மச்சான், ஃபீல் ஃப்ரீ. என் மூட் அவுட். விடு மச்சான், சரக்கு வாங்கி தரேன். டேய் பாட்டா பண்ணுறா. இது வேற. இதுக்கெல்லாம் ஏன்டா அழுகுற? விடு மச்சான். அப்போ நீ குடியே. எனக்கு தெரியாது, இது ஜஸ்ட் ஃபசைடிஸ்டா. லவ் பண்ணி பாடுறா, நீயும் குடிப்ப. செம்ம மறுபடியும் மட்டாச்சு. வாடி செல்லாம். போயிட்டா வச்சா போயிட்டா. என்னடா இது ஆதியாலோட மொக்கையா இருக்குது. ஆனா மச்சான் நான் கலாபா காதல நினைச்சேன், கள்ள காதலண்டா நீ. மச்சான் நம்ம கதையே ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து எப்படா இருக்கும்? சீரியஸாக பேசிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. செஞ்சு ஊற்றி விடுறவனுக்கு வாமிட்டிங்காக வருதுடா. என்னடா கான்ஃபிடென்ஸே இல்லாமல் பேசுறீங்க? குழந்தை பசங்கள்லாம் கேமரா தூக்கின்னு சுற்றின்னு இருக்காங்க, நம்மளுக்கு என்னடா? மச்சி why not my story? அதெல்லாம் ரொம்ப செலவாகும் மச்சி. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான். வெயிட் இஸ் கேமரா பற்றி பயப்படாதீங்க, எங்கள் அப்பா உசாப்பிட்டு தருவார். ஷியோரா? சூடா மச்சி நம்மளாம் வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சு, வெளில போகலாமா? ஓகே ஓகே ஐ திங்க் டூட், நாளைக்கு நான் பிஸி, வரமாட்டேன். நான் புடுங்குற வேலை உனக்கு. உனக்கு டேய் இங்கே எங்கே உட்காந்துருக்க? வா போகலாம். நீ எங்கடா இங்கே? நீ போ, அப்புறம் வரேன். என்னத்தா அப்புறம்? உனக்கு என்ன வேலைங்க? வெயிட்டிங் ஃபார் மை ஃபிகர் மச்சி. யாரு அந்த கண்ணகியா? டேய் இது புதுசு கண்ணா, புதுசு. ஒரு வாட்டி மொக்க வாங்கினது பத்தாதா? உனக்கு வேறு சொல்லுமா? ப்ராக்டிக்கலாக யோசி மச்சி. ஒன்று போனால் இன்னொன்று. பொண்ணுங்களே நெக்ஸ்ட்னு போகிறாங்க, பசங்க நம்மளுக்கு என்னடா? ஐ எம் வெரி மச் ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய். சரி பசங்க வெயிட் பண்ணுறாங்க, வா போகலாம். பிளடி பொறுக்கி குழந்தை பசங்க மாதிரி விளையாடுங்க மச்சி. மச்சி அந்த ஷார்ட் ஃபிலிம் என்னடா ஆச்சு? கண்டிப்பாக எடுக்கலாம்டா. டேய் அப்பா கிட்ட கேட்டியா? என்னத்த கேட்டியா? தங்கச்சி பாப்பா ஐடியா கேமரா என்னடா ஆச்சு? ஓ அதுவா, எங்கள் அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன்டா, அவர் 2 days சொல்லுவார். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நானே ரெடி பண்ணிக்கிறேன். என்னடா மச்சி பசங்களையும் கூப்பிடுறா. டேய் வாங்கடா. டேய் வரலனா உங்க அப்பா திட்டுவான்டா. டேய் அவரடே. டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்கு? சும்மா டார்லிங் பண்ணிருக்கீங்க கூட்டின்னு வந்து. ஏதோ ஷார்ட் ஃபிலிமாண்டா. டேய் இன்னுமாடா முடியல? கன்ஃபார்மாக எடுக்கலாம்டா. என்ன பெரிய டைரக்டர் மாதிரி பேசுகிறேன், என்ன கதை தெரியும் உனக்கு? கதெல்லாம் வேணாம் மச்சான், ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா போதும். போச்சு. என்னடா நம்ம சசி டைரக்ஷனு, ராம் கேமராமேனு, ஷாம் டிசைனு, நீ ப்ரொடியூசரு. யார் என்ன வேணா பண்ணுங்கப்பா, மியூசிக் பிரசனா தான், வாயிலே வீணை வாசிப்பான். மச்சி லைட்டிங்லாம் ஆதி பார்த்து பண்ணா, அந்த வேலை கரெக்டாக பார்ப்பான். நோட் பண்ணுங்கடா. ஆனால் நீ இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசி நான் பார்த்ததே இல்லை மச்சி. பண்ணலாம் மச்சி. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? எதுக்குடா? ஃபேஸ்புக்கில் போகிறதுக்குடா. இச்சா போகிறது கூட ஃபேஸ்புக்கில் போடுறியா நீ? ஏதோ பையன் ஆசைப்படுறான், எடுத்துக்கலாம் வா. ரெடி? இந்த ஃபோட்டோவை என்னால் மறக்கவே முடியாது. எங்கள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக போச்சு இந்த ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ண மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எதுவும் எடுக்கலை. ஏன்னா அவன் எங்கள் கூட இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் ட்ரெயின் சவுண்டு கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு அவன் குரல் கேட்கும். அவன் ஒருத்தன் எங்கள் கூட இல்லாதது எல்லாருமே எங்கள் கூட இருந்தோம் எங்களை லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்குது. அவனுக்கு ஒழுங்காக தமிழே வராது.
ஆனால் அவன் தமிழை திருப்பி கேட்க முடியுமான்னு ஏங்குறோம். மற்ற பசங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நாங்கள் அவன் கூட சந்தோஷமாக இருந்த நாள் எல்லாம் ஞாபகம் வரும். நாங்கள் அவனுக்காக ரொம்ப அழுதுட்டோம். ஆனால் இனிமேல் அழமாட்டோம். ஏன்னா அவன் இன்னும் எங்கள் கூட தான் இருக்கான்னு நாங்கள் நம்புகிறோம். என்னடா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்களா? சரி வாப்பலாம். டிக்கெட் எடுத்துட்டியா? சரி டைம் ஆச்சு கிளம்பலாமா? ஓகே. என்ன மச்சி? ஒன்றும் இல்லைடா போ. நான் படத்துக்கு போகிறேன். அப்பா வர்றதுக்குள்ள வந்துருப்பா. அவன் எங்களுக்கு நிறைய பண்ணியிருக்கான். ஆனால் நாங்கள் அவனுக்கு பெருசாக எதுவும் பண்ணல. அவன் ஆசைப்பட்டு கேட்டது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோன்னு இந்த ஷார்ட் ஃபிலிம் அவனுக்காக டெடிகேட் பண்ணுறோம்.